இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. காசாவை நோக்கி சுமூத் தன்னார்வலர் குழு இஸ்ரேலிய முற்றுகையை உடைக்க முயற்சி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையை உடைக்கும் நோக்குடன் துனிசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு மாபெரும் தன்னார்வலர் குழுவை பற்றியதுதான். மனிதாபிமான உதவிகளை ஏற்றியபடி சுமூத் உறுதிப்பாடு என்று பெயரிடப்பட்ட இந்த தரைப்பயணம் காசாவின் அவலநிலையை உலகிற்கு உணர்த்தவும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் புறப்பட்டுள்ளது. துனிசியாவின் தன்னார்வ முயற்சி. கடந்த திங்கட்கிழமை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள், பேருந்துகள் மற்றும் தனிப்பட்ட கார்கள் அடங்கிய ஒரு பெரிய வாகன அணிவகுப்புடன் துனிசியாவிலிருந்து காசாவை நோக்கி புறப்பட்டனர். பல துனிசிய அமைப்புகள், குறிப்பாக இளைஞர் குழுக்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். ஒரு தன்னார்வலர் குறிப்பிட்டது போல, இது இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு உன்னதமான முயற்சி. நாங்கள் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் என்றும் எங்கள் செய்தியை உன்னதமான முறையில் வழங்குகிறோம் என்றும் சொல்ல விரும்புகிறோம். காசாவில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு கடவுள் உதவட்டும். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என பலரும் இந்த அணியில் இணைந்துள்ளனர். மட்லின் கப்பல் சம்பவம் மற்றும் சுமூத்தின் நோக்கம். இஸ்ரேல் கடந்த திங்கட்கிழமை காலை காசாவிற்கு உதவி கொண்டு செல்ல முயன்ற மட்லின் கப்பலை இடைமறித்து சிறைப்பிடித்தது. இந்த சம்பவம் சுமூத் குழுவில் உள்ள அனைவருக்கும் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. சுமூத் குழுவின் இந்த பயணம் அந்த கப்பலை போலவே ஒரு சவால் மற்றும் உறுதியின் செய்தியை இஸ்ரேலுக்கு எடுத்து செல்கிறது. இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அரசாங்கம் இதை கண்டு அஞ்சுகிறது. காசாவிற்கு அதிக உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தரைப்பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. பயணத்திட்டம் மற்றும் சவால்கள். சுமூத் குழு லிபியா மற்றும் எகிப்து வழியாக பயணித்து ரஃபா எல்லை கடக்கும் இடத்தை சென்றடைய திட்டமிட்டுள்ளது. ஆனால் எகிப்திய அதிகாரிகள் இக்குழுவை தங்கள் நாட்டிற்குள் நுழைய இன்னும் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு மே மாதம் இஸ்ரேலிய இராணுவம் ரஃபா எல்லை தொகுதியின் காசா பக்கத்தை கட்டுப்பாட்டில் எடுத்ததிலிருந்து அந்த பகுதி பெரும்பாலும் மூடப்பட்டே உள்ளது. சிவில் சமூக அமைப்புகளின் கோரிக்கை. இந்த முயற்சிக்கு பின்னால் உள்ள சிவில் சமூக அமைப்புகள் காசா மீதான நியாயமான முற்றுகையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோருகின்றன. 20 மாதமாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நடந்து வரும் நிலையில் அரபு அரசாங்கங்கள் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நீடித்த முற்றுகைக்கு பிறகு கடந்த மாதம் இஸ்ரேல் சில அடிப்படை மற்றும் வரையறுக்கப்பட்ட அளவு உதவிகளை காசாவிற்குள் அனுமதிக்க தொடங்கியது. முடிவுரை. சுமூத் குழுவின் இந்த உறுதியான முயற்சி காசா மக்களின் துயரத்தை உலகிற்கு உணர்த்தவும் மனிதாபிமான உதவிகளின் அவசியத்தை வலியுறுத்தவும் ஒரு முக்கிய படியாகும். இந்த சூழலில் இந்த தரைப்பயணம் காசாவை சென்றடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.